ஒரு மேனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஆனால் திரும்பி போகும்போது 41 சோல்ஸோட கண்ணீரை தான் எல்லாரும் சுமந்துட்டு போனாங்க. ஆர்கிடெக்சரில் ரோட்ஸ், கேம்பஸ், பிளாசான்னு மக்கள் ஒன்று கூடுற இடத்த டிசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த ரோட் சைட் வாக்கிங் ஹியூமன்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது கிடையாது. 2 லேனில் 11.8 மீட்டர் வைடில் இருக்கக்கூடிய இந்த ரோட்டில் 2 சைடும் 3 ஃபீட் டெப்த்துக்கு ஓப்பன் ட்ரெயின்ஸ் இருந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு வென்யூ கிடையாது, இது ஒரு ஃபனல். ஆர்கிடெக்சரில் ஃப்ளோ டிசைன் பண்ணுவோம். எல்லா எக்ஸிட்ஸையும் கால்குலேட் பண்ணி ஏர் கேப் எவ்வளோ இருக்கணும், ஹியூமன் டென்சிட்டி இந்த இடத்துல எவ்வளோ பாசிபிளாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் டிசைன் பண்ணுவோம். ஆனால் இந்த ரேலி மீட்டப்பில் அந்த ஃப்ளோ எல்லாமே இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து குழந்தைகளை காண கையை விட்டு போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. நான் கத்துற முடியல. 27,000 மக்களுக்கு வெறும் 4 எக்ஸிட் தான் இருந்திருக்கு. 6,000 மக்களுக்கு வெறும் 1 எக்ஸிட் தான் இருந்திருக்கு. எந்த சேஃப்டி கோட்லையும் இந்த நம்பர்ஸ் கால்குலேட் பண்ணப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 5 பேர் சேர்ந்து நின்னாங்கன்னா அந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்கிற யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது ஸ்பேஸ் கிடையாது, இது ஒரு வால் ஆஃப் ப்ரெஷர். எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மூவ் ஆக ஆரம்பிப்பாங்க. இந்த ரேலி ரோடு லோட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக டிசைன் பண்ணப்படலை. அங்கே இருக்கக்கூடிய பேரிகேட்ஸ் எல்லாமே ரொம்ப தின்னான ஸ்டீலில் வெல்ட் பண்ணப்பட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணப்படாமல் இருந்திருக்கு. ரோடுக்கு சைட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரைனேஜஸ் கவர் பண்ணாமல் இருந்திருக்கு. கவர் பண்ணப்படாமல் இருக்கிற இந்த ட்ரைனேஜஸ் மக்கள் விழக்கூடிய ஒரு ட்ராப்பாக மாறிடுச்சு. வெறும் 30 நிமிஷத்தில் ஒரு பொலிட்டிக்கல் ட்ரீம் நைட் மேராக மாறியிருக்கு. இது எல்லாமே இந்த நேரோவான ரோட்டில் தான் ஆரம்பிச்சது. செப்டம்பர் 27, 2025 அன்னைக்கு கரூரில் இருக்கிற வேலுசாமிபுரத்தில் 41 பேர் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இந்த வீடியோ பாலிடிக்ஸை பற்றி கிடையாது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங், பிளானிங் அண்ட் ஹியூமன் லைஃப்பை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ரோட்டில் அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குது? அவங்க சூஸ் பண்ண ரேலி சைட் வாஸ் ராங். இன்னைக்கு நாம் இந்த ரோட் ரேலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸால் பில்ட் பண்ணவும் முடியும், உயிர்களை கொல்லவும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்டாக இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் என்னால் முடிஞ்ச ஒரு வழியில். ஏன்னா ஆர்கிடெக்சர் இஸ் மை லவ் லாங்குவேஜ். திஸ் மேப்பிங் இஸ் டெடிகேட்டட் டு தட் 41 சோல்ஸ். ரேலியை ஷெடியூல் பண்ண அன்னைக்கு காலையிலேயே மக்கள் கேதர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வெறும் 4,000 மக்கள் இருந்தாங்க. ஆனால் போக போக அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாகிருச்சு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை லீடரோட அரைவல். அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்து 5 to 6 hours டிலேயில் லீடர்ஸ் வந்திருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டில் முதல் கிரஷ் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, பார்க் பண்ணப்பட்டிருந்த ப்ராட்காஸ்ட் வேன் பக்கத்துலையும் ஜென்ரேட்டர் ஷெட் பக்கத்தில் மக்கள் எல்லாரும் கூட்டத்தில் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த நிமிஷம் இந்த இடத்துல 41 உயிர் போக போகுதுன்னு யாருக்கும் தெரியல. இது கண்டிப்பாக ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஃபேட்டோ கிடையாது, இது இன்ஜினியர்ட் நெக்லிஜென்ஸ். அதாவது டென்சிட்டி, டிலே அண்ட் டிஸ்ரெகார்டை பற்றி இருக்கிற ஒரு செயின் ரியாக்ஷன். மதியமே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருந்ததுனால அங்கே உருவான அந்த ஹீட், நாய்ஸ், ரெஸ்ட்லெஸ்னஸில் மக்கள் தண்ணி மாதிரி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கோ அந்த இடத்த நோக்கி தண்ணி ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதுதான் அன்னைக்கு அங்கேயும் நடந்திருக்கு. இந்த ரேலி மீட்டப்புக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது வெறும் 10,000 பேருக்கு மட்டும்தான். ஆனால் அன்னைக்கு அங்கே ஒன்று கூட்டினது 27,000 மக்கள். ஆல்மோஸ்ட் 3 மடங்கு அதிகம். மதியம் 3 மணிக்கே அங்கே க்ரௌட்ஸால் மூவ் ஆக முடியல. இந்த ரேலிக்கு போயிட்டு வெளியே வரக்கூடிய எல்லா என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் எல்லாமே ஹீட்டால் சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஒரு ரிதம்னு சொல்லலாம். ஏன்னா என்ட்ரன்ஸ், சர்க்குலேஷன், எக்ஸிட்லேருந்து எல்லாத்தையுமே கால்குலேட்டடாக டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சைட்டில் ஒன்லி என்ட்ரி மட்டும் தான் இருந்திருக்கு, நோ சர்க்குலேஷன், நோ எக்ஸிட். இந்த ரோடு டிசைன் பண்ணப்பட்டது கார்ஸ்க்காக தான், கண்டிப்பாக க்ரௌடுக்காக கிடையாது. மொத்த க்ரௌடும் ஒரு சிங்கிள் ஆர்கனிசமாக மாறிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ப்ரீத் பண்ணுறாங்க. யாருமே அவங்கவுங்க சாய்ஸ்க்கு மூவ் ஆக முடியாது. இன்னும் அரைவாகாத அந்த சீஃப் கெஸ்ட்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவினிங் 7 மணிக்கு லைட் எல்லாமே ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. 7:40க்கு கான்வாய் இந்த ரேலி ரோடில் என்ட்ரு ஆகுது.
கான்வாய் வந்த உடனே மக்கள் எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டில் ஆரவாரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறாங்களா வழியில் கத்துறாங்களான்னு அன்னைக்கு யாருக்கும் தெரியல. ஏன்னா மக்கள் வெள்ளம் இன்வர்ட்ஸாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சடனாக யாருமே எதிர்பார்க்காத அந்த மொமெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டியும் ஃபெயில் ஆகுது. அவர் வந்ததே லைட்டை கட் பண்ணி விட்டுட்டாங்க. கட் பண்ணி விட்டுட்டு அவர் பேசுறது கேட்க முடியலன்ட்டு பசங்க எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கேயாஸ் அந்த இடத்த மூட ஆரம்பிக்குது. ஜென்ரேட்டர் பேக்கப் ஒர்க் ஆகல. மக்களோட கண்களால் வெறும் இருட்டை மட்டும் தான் பார்க்க முடியுது. எங்க அக்கா வச்சிருக்காங்க குழந்தைய வச்சுட்டு ஒரு வண்டி முன்னாடி இருக்கு, கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தனால ஒரு அம்மா அந்த குழந்தையான்னு தூக்குனாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. குழந்தைய விட்டுட்டாங்களா இல்லை எங்கேயோ போட்டுட்டாங்களான்னு தெரியல. குழந்தைய நசுக்கிட்டாங்க. Dhruva Vishnu's tragedy will haunt Vijay, Tamil Nadu and India for a long time to come. The question is, why are little children allowed at rallies? சுற்றி கட்டப்பட்டிருந்த பேரிகேட்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா பெர் மீட்டருக்கு லேட்டரல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வெறும் 200 கிலோகிராம்ஸ் வரைக்கும் தான் தாங்க முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இந்த பேரிகேடால் பீப்புளை ஹோல்ட் பண்ண முடியாது. பொதுவாக இந்த மாதிரி ரோட் சைட்ஸில் ட்ரைனேஜஸ் என்றைக்குமே ஓப்பனாக வைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ப்ரீகாஸ்ட் ஸ்லாபால் மூடிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு இந்த ஓப்பன் ட்ரைனேஜஸ்க்கு நாம் கொடுத்த வேலை மக்களோட உயிர். ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்ன அப்படின்னா நெக்லிஜென்ஸ். பேரிகேட்ஸ் ஏன் ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பேரிகேட்ஸ் லோடு இம்பேக்டை தாங்கிறதுக்காக டிசைன் பண்ணப்படலை. ஜஸ்ட் ஜாயின்ஸை வெல்டிங் பண்ணி போல்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க பண்ண ஃபேட்டல் மிஸ்டேக். ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ்லேயே இந்த மொத்த டிசைன்ஸும் கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆம்புலன்ஸால் சைட்டை நெருங்கக்கூட முடியல. அப்படியே ஆம்புலன்ஸ் கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாலும் ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி சர்வைவர்ஸை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பில்டிங்ஸ் டை ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஃபெயிலான பப்ளிக் ஸ்பேஸ் இட் டைஸ் எவ்ரி டைம் இட்ஸ் ரிமெம்பர்ட். அடுத்த நாள் காலையில் வேலுசுவாமிபுரத்தில் ஒரு மயான அமைதி. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கேமராஸ் க்ரௌடை ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. மொத்த ரோடு எம்டியாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஏர் கில்ட்டால் மூடப்படுது. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சிபிஐ ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்டோகி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் லாவை விட இதுக்கு பின்னாடி டிசைன் ஜஸ்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த என்டையர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டிசைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஃப்டி தான். இந்த இடத்துல எல்லா ஃபெயிலியர்ஸையும் நாம் கரெக்டாக மெஷர் பண்ணியிருந்தோம்னா இதை கண்டிப்பாக தடுத்துருக்கலாம். But unfortunately, actor Vijay and his organizers failed to realize the seriousness behind this issue. They have been blaming the other political party, particularly the DMK and the government. இந்த ரோடோட வித் 11.8 மீட்டர்ஸ், சைடில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜோட டெப்த் 0.9 மீட்டர்ஸ். வெறும் 4 எக்ஸிட் தான் இருந்திருக்கு 27,000 மக்களுக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல மேக்ஸ் பேலன்ஸ் ஆகலை. படத்தில் சொன்ன மாதிரி புலி வருது உசுப்பேத்து பார்த்தீங்களா, அப்படிதான் உசுப்பேத்தி தான் இளைஞர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அப்படியே கட்டுப்பாப்பாக வச்சிருந்துருக்கிறாங்க. இளைஞர்களும் இந்த வேற வழி இல்லாமல் நின்றுட்டாங்க. அந்த நின்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிற்கலாம், 2 மணி நேரம் நிற்கலாம், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நின்று. சேஃப்டி க்ரௌட் டென்சிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் அதிகபட்சமாக 2-3 பேர் மட்டும்தான் இருக்கணும். எப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 4-5 பேருக்கும் அதிகமாக ஒன்று கூடுறாங்களோ அதுதான் டேஞ்சர் ஜோன். இந்த இடத்துல தான் ஒரு க்ரஷ் ஆரம்பிக்கும். கிரிட்டிக்கல் ஃபெயிலியர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 6-7 மக்களுக்கும் அதிகமாக ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னா இந்த க்ரௌட் ஒரு லிக்யூட் மாதிரி ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். And the TVK cadres were so unruly, they don't know how to control their emotions. எக்ரஸ் ஃப்ளோ கெப்பாசிட்டி ஃபார்மால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 மினிட்ல 1 ஸ்கொயர் மீட்டர் வழியாக 82% சேஃபாக எக்ஸிட் ஆகி வெளியே வர முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது 8,000 பீப்புளுக்கு மினிமம் 12.2 மீட்டர்ஸ் வித் ஆஃப் எக்ஸிட் ஸ்பேஸ் ரொம்ப அவசியம். இந்த 12.2 மீட்டர் எக்ஸிட் ஸ்பேஸில் வெறும் 8 நிமிஷத்தில் 8,000 மக்களை நாம் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும். ஆனால் இந்த ரேலி ரோடில் 10 மீட்டர் வித்துக்கு எக்ஸிட் பாயிண்ட் இருந்தாலும் அதில் பாதி வெஹிக்கிள்ஸால் பிளாக் பண்ணப்பட்டிருந்திருக்கு. முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரோட்ல ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் ஓபி வேன்ஸை க்ரௌட் கேதர் ஆகிற பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே க்ரௌடை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் அப்டக்கிள்ஸ் அப்படிங்கிறது டெட்லியாக மாறிடும். கரெக்டாக 12 மணிக்கு டேட் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. அவர் 12 மணிக்கு இல்லை, ஒரு 4 மணிக்கு வந்து கூட வச்சுக்க இந்த கூட்டத்தை குறைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல 0 பஃபர் ஜோன் தான் இருக்கும். பொதுவாக ஸ்டேஜுக்கும் க்ரௌடுக்கும் நடுவில் மினிமம் 3 to 5 மீட்டர்ஸ் கேப் வச்சு டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரோட் ரேலி சைட்டில் எந்த விதமான பஃபர் ஜோனுமே இல்லை.
இந்த மாதிரி க்ரௌட் கூடும்போது மினிமமாக 250 பேருக்கு ஒரு வாலண்டியர் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் அன்னைக்கு அந்த ரோட் ரேலியில் 1000 பேருக்கு ஒரு ரெஸ்கியூ வாலண்டியர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் போக டிலேயை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் மற்ற விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆடியோ விஷுவல் ஸ்க்ரீன்ஸ் எதுவும் பெருசாக ப்ளேஸ் பண்ணப்படலை. ஆம்புலன்ஸ் வரக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகி இருந்திருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பிளான் பி என்னங்கிறத பற்றி யாருமே டிஸ்கஸ் கூட பண்ணலை. இது எல்லாமே ஆக்சிடென்ட்ஸ் கிடையாது, தீஸ் ஆர் டிசைன்ட் ஃபெயிலியர்ஸ். ஏன்னா இது எல்லாமே மெஷரபிள், ப்ரிவென்டபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்த வந்து நீங்க வந்து முறைப்படுத்திருக்கலாம். அவங்க தொண்டர்களை வச்சு முறைப்படுத்திருக்கலாம். பெண்கள் வராங்க, தாய்மார்கள் வராங்க, குழந்தைகள் வர்றாங்க, அவங்கள முறைப்படுத்திருந்தாவே இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோட் சைட்ஸில் ஃபியூச்சரில் நாம் இந்த இஷ்யூ தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியும் க்ரௌட் கெப்பாசிட்டி ஆடிட்டை பண்ணி ஆகணும். இதெல்லாம் போக ரியல் டைம் ட்ரோன் டென்சிட்டி மானிட்டரிங்கை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 3 பேர் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத எவ்ரி 5 minutes ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். க்ரௌடு வெளியே போகக்கூடிய எக்ஸிட் பாயிண்ட்ஸில் ஃப்ளோவை நாம் கால்குலேட் பண்ணணும். எமர்ஜென்சி காரிடார்ஸ்னு சொல்லப்படுற 4 மீட்டர் வைடாக இருக்கக்கூடிய பாத்வேஸை எல்லா இடத்துலையும் நாம் கனெக்ட் பண்ணணும். இந்த எமர்ஜென்சி காரிடார்ஸ் வழியாக தான் ஆம்புலன்ஸ் சைட்டுக்குள்ளே வர முடியும். இதெல்லாம் போக கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லா ஈவெண்ட்லையும் பொருத்தப்படணும். அதாவது ஒவ்வொரு 15 minutes ஒன்ஸ் பேனிக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்படணும். பப்ளிக்காக ஒன்று கூடக்கூடிய அசம்பிளி ஏரியாஸில் நோ அப்டக்கிள் பாலிசியை கொண்டு வரணும். மெயின் ஏரியாஸில் டெட் அப்டக்கிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எம்பத்தியோட பிளான் பண்ணப்படணும். சேஃப்டிக்காக ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட்ஸை டிசைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல மனசாட்சி இல்லை. ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஜஸ்ட் டிசைன் மட்டும் கிடையாது, இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அன்னைக்கு நைட் கரூரில் ஸ்ட்ரக்சரலாக மட்டும் எல்லாம் ஃபெயில் ஆகலை, ஸ்பிரிச்சுவலாகவும் எல்லாம் ஃபெயில் ஆகிருக்கு. அன்னைக்கு எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கொயர் மீட்டர்லையும் ஹார்ட் பீட் இருக்கிறத மறந்துட்டாங்க. ரொம்ப டாலாக இருக்கக்கூடிய வால்ஸையும் கீழே ஃபால் ஆகக்கூடிய வால்ஸையும் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ப்ளூ பிரிண்ட்ஸ்லேருந்து பியூட்டிஃபுல் பில்டிங்ஸ் உருவாகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு ரோட் ரேலியில் இத்தனை மக்கள் அழுறத இந்த கரூர் சம்பவத்தில் தான் நான் பார்த்தேன். Biggest mistake I see what actor Vijay did today was the TVK founder. He just failed to come out from the bus. If he had come out from the bus and 2-3 points and locations has met the public would have cheered and most of them would have left. But they never wanted that. They wanted to move the bus inch by inch. From a kilometer to kilometer, they went at a very slow pace. நாம் எஃபிஷியன்சிக்காக டிசைன் பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸை மூமெண்ட்டுக்காக டிசைன் பண்ணுறோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல மக்களை நாம் வெறும் நம்பர்ஸை தான் கால்குலேட் பண்ணுறோம், லைவ்ஸாக இல்லை. அன்னைக்கு 41 சோல்ஸ் ஷார்ட்கட்ஸோட ப்ரைஸை பே பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆர்கிடெக்ட்ஸாக எல்லா நாளும் நாங்கள் லைன்ஸ் வரைஞ்சிட்ருக்கோம். ஆனால் வேலு சுவாமிபுரத்தில் போடப்பட்ட இந்த லைன் என்றைக்குமே ஃபேடாக போகிறது கிடையாது. இது எனக்கு எதை ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா எவ்ரி மீட்டர், எவ்ரி ட்ரெயின் அண்ட் எவ்ரி பேரிகேடும் ஒரு ஹார்ட் பீட்டை கேரி பண்ணிகிட்டு இருக்கு. இதை அவங்க ரேலி ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எ ஃபெயிலியர் ஆஃப் டிசைன் எம்பதி. நான் விஷ் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ரோட் ரேலி சைட்டை மறுபடியும் என்னால் ரீட்ரா பண்ண முடிஞ்சதுன்னா, ஒரே ஒரு பேரிகேடை மூவ் பண்ண முடிஞ்சதுன்னா, இல்லை ஒரே ஒரு ட்ரெயினை நல்லா கவர் பண்ண முடிஞ்சதுன்னா, இறந்து போன அந்த 41 மக்களுக்கும் அவங்க மூச்சு விடுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாத் கிடச்சிருக்கும். ஆனால் எந்த ஒரு டிசைனும் நாம் ஒரு தடவை கட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதை மன்னிச்சு நாம் மாற்ற முடியாது. ஆனால் இதை நான் ப்ளேம் பண்ணுறதுக்காக பேசலை, ஒரு ப்ராமிஸ்க்காக பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை ட்ரா பண்ணக்கூடிய எல்லா ரோட்ஸும், ஒரு பேப்பரில் போடக்கூடிய எந்த ஒரு லைனும் லைஃப்பை ஹானர் பண்ணணும். ஐ எம் ஆர்கிடெக்ட் பிரவீன் தீபக் அண்ட் திஸ் வாஸ் மை கன்ஃபெஷன். கரூர் ட்ராஜடி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நைட்டில் உருவாகலை. இது எல்லாமே ஓவர் சைட் பண்ணப்பட்டு சைலன்ஸாலையும் எம்பத்தி இல்லாமையும் நடந்திருக்கு. ஆர்கிடெக்சருக்கு ஒரு பவர் இருக்கு அண்ட் வித் தட் பவர் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. டிசைன் இஸ் நாட் லைன்ஸ் ஆன் பேப்பர், இட்ஸ் லைவ்ஸ் இன் மோஷன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆன்கோயிங் மெகா ப்ராஜெக்ட்ஸை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்காக வரப்போகுது. பெஸ்ட் பில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ஆலில் போட்டுருங்க. ஸோ எந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. Catch you soon. Dedicated to the 41 lives lost on 27 September 2025. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா?